நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த மத்திய அரசு உளவுத்துறையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் உங்களுக்கு எங்கேனாலும் வந்து போஸ்டிங் வந்து இருக்கலாம். அண்ட் பட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் சென்னையில் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஜாபுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21,700 ரூபாயிலேருந்து 69,100 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்டு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 28/9/2025, அதாவது இந்த மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கைஸ், இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அதாவது உளவுத்துறையோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் பாரூலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது செக்ரட்டரி அசிஸ்டன்ட் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் எக்ஸாமினேஷன் வந்து 2025க்கான வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி அசிஸ்டன்ட் மோட்டார் டிரான்ஸ்போர்ட்டருக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வேக்கன்சியே வந்து 455 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு கேட்டகிரி வைஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகிரி வைஸ் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓபிசி கேண்டிடேட்லேருந்து உங்களுக்கு நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்கள் கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து இருக்குது, அண்ட் உங்கள் கேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. பட் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அண்டு உங்களுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்ற டேபிளேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளேஷனை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கான டேபிளேஷன் வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிளேஷனுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த போஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. செக்ரட்டரி அசிஸ்டன்ட் மோட்டார் டிரான்ஸ்போர்ட். இதில் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் சி கேட்டகரிக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண போகிறீங்க. அந்த பே ஸ்கேலை பொறுத்த வரைக்கும், அதாவது சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21,700 ரூபாயிலேருந்து 69,100 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய விதமான அலோன்சஸ் அண்ட் பேசிக் பே இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையவே இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல், அதாவது ஹாலிடே இல்லாமல் உங்களுக்கு 30 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லீவும் இன்க்ளூடு இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நீங்கள் வெறும் மெட்ரிகுலேஷன் நீங்கள் பாஸ் ஆகிருந்தாலே போதுமானதை நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்எம்வி, அதாவது லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு மோட்டார் மெக்கானிசமோட நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருக்கணும். அண்டு உங்களுக்கான டிரைவிங், அதாவது மோட்டார் அண்ட் கார் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 1 இயராவது உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அண்டு உங்களுக்கான வண்டி ஓட்டுறதுக்கான நாலேஜும் அண்ட் பார்ட்ஸ்க்கான நாலேஜும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இதில் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, அப்போ ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனும் அண்ட் ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இயர் ரிலாக்ஸேஷனும், மற்ற கேண்டிடேட் அதாவது அன்ரிசர்வ்டு கேண்டிடேட் இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 இயர் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணிக்கலாம். பட் இதில் இன்க்ளூட் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு தகுந்தாற் போல் வந்து பார்த்திங்கன்னா யாராருக்கெல்லாம் என்னென்ன ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சப்மிட் வந்து பண்ணி ஆகணும். அதாவது ஓபிசி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும்தான், அதாவது ஜாயின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ரிலாக்ஸேஷன் வந்து அவைலபிளாக ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கேஸ்ட்டுக்கான சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் வந்து உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் வந்து அவைலபிளாக வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் 28/9/2025 அன்னைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து இவங்க கொடுத்துருக்கிற இந்த எல்லா கண்டிஷனும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். அண்டு இதில் யாரை அப்ளை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ், அதாவது பிஎஸ்டபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண தேவையில்லை அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்றதே இவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஜாபுக்கான வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முற்றிலும் மாறுபடுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இதில் டயர் 1 டயர் 2க்கான எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் மூலிமா தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. இதில் வந்து டயர் 1 டயர் 2 எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். டயர் 1 பார்த்திங்கன்னா டோட்டலாக 100 மார்க்கும், அண்ட் டயர் 2வில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 50 மார்க்கான எக்ஸாமினேஷனும் வந்து இருக்கும். டோட்டலாக 1 ஹவர் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். இதில் ஜென்ரல் அவேர்னஸில் 20 கொஷினும், பேசிக் டிரான்ஸ்போர்ட் டிரைவிங் ரூல்ஸில் வந்து 20 கொஷினும், அண்டு குவாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 20 கொஷினும், அண்டு லாங்கிடியூடில் வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங்கில் 20 கொஷினும், அண்டு இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து 20 கொஷினும் உங்களுக்கு டோட்டலாக 100 கொஷின் இருக்கும். 1 ஹவர் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். மோட்டார் மெக்கானிசம் அண்ட் இன்டர்வியூக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 50 மார்க் வந்து இருக்கும். இதில் வந்து எப்படி வந்து 50 மார்க் வந்து டிவைட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பர்சனல் இன்டர்வியூக்கு வந்து 25 மார்க்கும், மோட்டார் வெஹிக்கல் மெக்கானிசம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 25 மார்க்கும், டோட்டலாக 50 மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ணி தருவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு எக்ஸாமினேஷன், அதாவது ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர், மதுரை, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலம், திருச்சிராப்பள்ளி அண்ட் திருநெல்வேலி அண்ட் வேலூர், இந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து இருக்கும். அதாவது டயர் எக்ஸாமினேஷன் 1க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து இருக்கும். இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறபோது உங்களுக்கான சென்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது 2 சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒன்று அலாட்மெண்ட் வந்து ஆகலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்படி தான் நீங்கள் வந்து உங்களுடைய இது வந்து தேர்ந்தெடுக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது நியரஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் வந்து இருக்கோ இவங்க கொடுத்துருக்கிற இந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் உங்களுடைய சென்டரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு வந்து நாம் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டவுட் நிறைய வந்து இருக்கும். இவங்க கொடுத்துருக்குற இந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற இந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். அதோடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து போயிடும். அதோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணவே போதுமானது. சரிங்களா? அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி தான். சரிங்களா? உங்களுக்கு எந்த வித மாற்றமும் கிடையாது. டேட் எக்ஸ்சேஞ்ச் இருந்தால், அப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிடுங்க. அண்ட் எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா ₹550 ஃபீஸ் வந்து பே பண்ணி ஆகணும். மற்ற கேண்டிடேட், அதாவது மேல் கேண்டிடேட், யூஆர், யூடபிள்யூஎஸ், ஓபிசி கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ப்ராசஸிங் சார்ஜோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ₹650 உங்களுக்கான ஃபீஸஸ் வந்து இருக்கும். அண்டு ஆல் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட், ஃபீமேல் கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ₹550 வந்து ஃபீஸஸ் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குரூப் சி கேட்டகிரியில் வந்து நீங்கள் ரெகுலர் பேசிஸ் வந்து முடிச்சிருக்கீங்க, அதாவது அப்ளை வந்து பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ₹550 நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஆன்லைன் த்ரூக்கான அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அதை டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் SAMT அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணவே போதும். ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான லிங்க் வந்து ஓப்பன் ஆயிரும். நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். இந்த வாய்ப்பு வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ